வணக்கம் நேயர்களே, லிட்டில் சிங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொந்த வீடு அமைய வெற்றிலை தீபம். சொந்த வீடு, பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தாங்க. அந்த முருகப்பெருமானுக்கு நம்ம வெற்றிலை தீபம் போடுறது எப்படி அப்படின்றத நம்ம காண போறோங்க. இந்த காலத்துலலாம் பாதி பேத்துக்கு சொந்த வீடு இருக்கு, பாதி பேத்துக்கு சொந்த வீடு இல்லைங்க. இந்த சொந்த வீடு அமையறதுக்காக என்ன செய்யணும், எந்த தெய்வத்தை கும்பிடணும், என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நான் உணர்த்துறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பிளேட் எடுத்துக்கணுங்க. அடுத்ததா பூ வச்சுக்கிறணுங்க. உங்களுக்கு என்ன பூ கிடைச்சாலும் பரவாயில்லைங்க. ரோஜா பூ வைக்கலாம், மல்லிகை பூ வைக்கலாம், எந்த பூவா இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு உகந்தது தாங்க. நான் பூ வைக்கிறேன்.
விளக்கு ஏத்திட்டேங்க. எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த வேலுக்கும் விளக்குக்கும் வெற்றிலைக்கும் நடுவுல வச்சிருக்க பூவுக்கும் எவ்வளோ அழகா இருக்குது, எவ்வளோ அழகா ஜொலிக்குது பாருங்க. இவ்வளோதாங்க பரிகாரம். இதை செஞ்சாலே போதுங்க, நிச்சயமா பலன் உண்டுங்க. இதுக்கு நீங்களே சொல்வீங்க. இவ்வளோதாங்க. எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பாத்தீங்களா? இவ்வளோதாங்க பரிகாரம். இதை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா பலன் உண்டுங்க. நீங்களே சொல்லுவீங்க, நான் இத்தனை வாரம் போட்டேன், எனக்கு நிறைஞ்சிருச்சு, அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ பலன் கொடுக்குங்க அந்த இது. இந்த வெற்றிலை தீபம் வந்து அவ்வளோ ஒரு பலன் கொடுக்கும். நீங்களே பார்ப்பீங்க அதை. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்போ ஏற்றணும் அப்படின்னு கேட்டா, செவ்வாய்க்கிழமை மாலை 6 to 7ங்க. 6 to 7க்குள்ள இந்த விளக்கை நீங்க ஏத்தினாலே போதுங்க. நிச்சயமா சொந்த வீடு அமையுங்க. எத்தனை வாரம் ஏத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஒரு சிலருக்கு 3 வாரம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 5 வாரம் ஆகலாம், 7 வாரம், 9 வாரம், இந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்க ஏத்துனீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது எந்த வகையான பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட சொத்து பிரச்சனை, வீடு பிரச்சனை, கடன் பிரச்சனை, முக்கியமா சொந்த வீடு அமைகிறதுக்கு ரொம்பவே பலன் கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.